விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ரியாக்ஷன் கேட்போம் சார். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. எங்களுக்கு அன்பிலியோ ஃபிலிமா இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ஃபிலிம். வெஸ்டர்ன் டர்ன்ஸ் நல்லா போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல இன்னும் பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ராக்கிங் இதுக்கப்புறம் தான் படம் சுவாரஸ்யமா போகும் நாங்க நினைக்கிறோம். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? யூசுவலாவே ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும் அஜித்னா, ஆனா ரொம்ப சிம்பிளா என்ட்ரி இருக்கு. ஆனா இதுவே ரொம்ப பெரிய என்ட்ரி தான் எங்களுக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்ததுனால ரொம்ப பெருசு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் நல்லா பண்ணிருக்காரு. எல்லா க்ரூவே நல்லா பண்ணிருக்கு. டீம் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அதான் அந்த த்ரில்லிங் சீன் தான். ஸ்டிச்சா பெரிய சீன் அந்த சர்ச்சிங் வந்தாரு. வழக்கமாவே ஹீரோனா ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும், ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாக்குறோம் அஜித் ரொம்ப ஒரு ஸ்மார்ட் லுக்லயே பாத்து. அதான் செகண்ட் ஹாஃப் செய்வாரு பழகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா சைலண்டா போயிடுது. செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும், செய்வாரு அஜித். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ரொம்ப ஸ்லோவா போனாலும் நல்லா இன்ட்ரோல் பிளாக்ல வந்து நல்லா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபிலிம் வந்து எவ்வளவு கியூரியாசிட்டியா எடுத்துன்னு போலாம்னு சொல்லிட்டு அந்த மூவியை வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. ரொம்ப கியூரியாசிட்டி நாங்களும் வெயிட் பண்ண இருக்கோம். ஸ்டோரி ரொம்ப ட்விஸ்டிங்ல எடுத்து வந்து நிக்க வச்சிருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். எந்த சீன் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? சார் நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லவ் சீன் ஸ்டார்ட் பண்றதுல இருந்தே பிடிச்சி அவங்க ஒரு 12 இயர்ஸ் அவங்க பேக்ரவுண்ட் ஸ்டோரியில இருந்து பிடிச்சி நல்லா எடுத்துன்னு வந்தாங்க ஸ்டோரியை. ஒரு லெவலுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப்ல வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்தால அந்த ஸ்டோரியை வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு போறாங்க. அர்ஜுன் ஆகட்டும், வேற ஆக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து லாஸ்ட்ல வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல எடுத்து வரும்போது அவங்க ஒய்ஃப் தான் வந்து அந்த சீனை வந்து பண்ண சொன்னாங்கன்னும் போது தான் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கியூரியாசிட்டியா போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கியூரியாசிட்டியா வெயிட் பண்ணிருக்கோம் சார். பரவாயில்ல, சொல்ற மாதிரி அவ்வளவு எதுவுமே இல்லை. எதிர்பார்த்ததோட கம்மி தான். என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன கம்மியா இருக்கு? லெவல்ல எதிர்பார்த்தோம். அஜித்தோட பார்த்தோம். ஆனா மூவி அவ்வளோ தொலைகி மாதிரி இல்லை. போர் அடி. செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் வச்சுக்கிற இன்டர்வெல்ல பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஐ மீன் மகிழ் திருமேனி ப்ளே பண்ணிருக்காரு ரோல. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கதை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித் வந்து நிறைய ஸ்டைலா சூப்பரா கட்டியிருக்காங்க. ஸோ ரியலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அஜித்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பயுமே ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் இருக்கும். அதான் இன்டர்வலா வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட் லுக்ல இருக்காரு அஜித். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பழைய அஜித்தை நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது அஜித் படம் மாதிரியே இல்லை. அதாவது நீங்க எதிர்பார்ப்பே எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஹாஃப். சூப்பர் அருமையா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு த்ரில்லிங்கா கதை போயிட்டு இருக்கு. அவங்க மனைவி ஆரம்பிச்சு கேட்டு பரபரப்பா இருக்கு. லாஸ்டா சிக்ஸ் வச்சுக்கிறாங்க இன்டர்வல்ல. செகண்ட் ஹாஃப்ல என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அதனால நம்ம ஆக்ஷன் அஜித் நிறைய பார்த்துருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல நீங்க அதான் எதிர்பார்க்கறீங்க? வேற ஏதாவது ஆக்ஷன் தான் எதிர்பார்க்கறேன். அடுத்ததான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் இன்டர்வல்ல வந்து அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. சஸ்பென்ஸா முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்ணாகரத்துல இருந்து வரோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தருமபுரி பெண்ணாகரத்துல இருந்து இந்த படத்தை பார்க்கறதுக்காக கர்நாடகால ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆனதுனால இங்க பாக்குறதுக்கு நைட் 10 o'clock ரீச் ஆகணும். வந்துட்டு மாமா வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இப்போ நேரா 4 மணிக்கு தேட்டர் வந்து செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்தோம். சூப்பரா இருந்தது. ஒரு தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸ்டைலிஷா சூப்பரா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இந்த தமிழ்நாட்டுல ஃபேன் பேஸ் பார்த்துருப்போம். ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப லாயலா இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய தரிசனம் அது மாதிரி. இல்ல நான் கேக்குறது தமிழ்நாட்டுக்கு இங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? செலிப்ரேஷன் ஏதாவது வித்தியாசம்? செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சூப்பரா இருக்கு. பட் அங்க விட ஒரு படி பெங்களூர்ல இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர்ஸ் டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இந்த அளவுக்கு ஃபிளவர் டெக்கரேஷன் பண்ணல. பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபிளவர் டெக்கரேஷன், ஃபயர் கிராக்கர்ஸ் இதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கர்நாடகா சூப்பரா பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இது தமிழ்நாட்டுல இருக்கிற திரையரங்கத்துல எப்படி கொண்டாடப்படுமோ அந்த மாதிரிதான் இங்கு அஜித்தின் படம் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்ல முதல் பாதி இப்ப முடிஞ்சிருக்கிறது. முதல் பாதி மிகவும் அமைதியான முறையில் சென்றது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது ஒரு மிஸ்ட்ரி படம் போல இது தொடங்கி இருக்கிறது. சஸ்பென்ஸோடு முதல் பாதியை முடித்திருக்கார்கள். இரண்டாவது பாதியில் ஆக்ஷனை எதிர்பார்க்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.